வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் சதீஷ். இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட்டாக சந்தித்ததுக்கு பிறகு பெருசாக சொல்லிக்கொள்கிற அளவுக்கு ஈரான் பிரசிடெண்ட் வந்தது தவிர பெருசாக எந்த விதமான பெரிய செய்திகளும் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை ஈரான் பிரசிடெண்ட் அது ஒரு தனி கதைப்பா. ஒரு ஓயாவை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு நாட்டின் பிரசிடெண்ட் வந்தது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ அந்த நாட்டில் எதுவும் நடந்து கொண்டு இல்லாட்டியும் பரவாயில்லை. மிடில் ஈஸ்டில் இப்போ அதிகம் பேசப்படக்கூடிய இன்னும் ஒரு நாடு வந்து ஈரான். அப்போ இந்த நேரத்தில் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி ரிஸ்க்கான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த நாட்டை விட்டு இந்த ஐலண்டுக்கு இன்னத்துக்கு வந்தாருன்னு தான் எனக்கு தெரியும். அவர் வந்தது உண்மையில் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு தான் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்துட்டு போயிருக்கிறாரு. இதுக்குள்ளே என்னென்னு பார்த்தா அந்த இந்தியா வந்து இப்போ இவர் வந்த நேரத்தில் இப்போ அமெரிக்கா நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட இந்தியா இது சம்மந்தமாக பெருசாக எதுவுமே கதைக்கல. இது சம்மந்தமாக இதுக்குள்ளே என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு லாங் டேர்மாக இந்த கேஸ் பைப்லைன் போடுற ஒரு ப்ரொசஸ் ஒன்று ப்ரோக்ராம் ஒன்று இந்தியாவுக்கு போடுறதுக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ இந்தியா ஒரு டெவலப் ஆகி கொண்டு வர நேரத்தில் இப்போ அவங்களுக்கு கேஸ் தேவைப்படுற ஒரு அதாவது ஃபியூல் கேஸ் இதுகள் முக்கியமாக தேவைப்படுற இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு ஈரான் பெரிய அளவில் அந்த பைப்லைன் போடுற அந்த ப்ரொசஸுக்குள்ளே ஈரானோட தான் நினைக்கிறேன் அந்த ஒப்பந்தம் இருக்க போது போல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் எந்த மாதிரி இருக்குது, என்ன இங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் என்ன மாதிரின்றதுக்கு அவர் நேரடியாகவே பார்க்க வந்த மாதிரியான ஒரு இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே போட்ட அக்ரிமெண்ட்டுகளில் கூட இராணுவம் சம்மந்தப்பட்ட இல்லாட்டி ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயங்களும் இல்லை. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு கையெழுத்து வந்து நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துறையை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்து ஏதோ போட்டிருக்காங்க. கூடுதலாகவே ஈரானியன் திரைப்படங்கள் பெரிய அளவில் இது பண்ணவும் இங்கேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரியான உதவிகள் ஈரான் செய்ய போகிறதுன்ற மாதிரி தான் அதில் இருக்குது. ஸோ ஓவராலாக அவங்களுக்குள்ளே போடப்பட்ட அக்ரிமெண்ட்டுகளுக்குள்ளே ஸ்ரீலங்கா ரொம்பவும் ஒரு நடுநிலைமையான ஒரு இடத்த வச்சு வந்ததை கவனமாக அவரை திருப்பி அவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பி இதுக்கு நடுவில் எந்த அளவு தூரத்துக்கு உண்மை போயின்னு தெரியல. இல்லை ஈவினிங் வரைக்குமே கிட்டத்தட்ட 10-11 மணி வரைக்குமே சரி நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இருந்து நிறைய ரோடுகள் பிளாக் ஆகி ஆக்களுக்கு போகலாம் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து. பட் அவர் ஏர்லியாகவே புறப்பட்டுறா. அவரோட குடும்பம் தான் வைஃப் பிள்ளைகள் இங்கேருந்து போக லேட் ஆயிடுச்சு. அவங்க நிறைய இடங்கள் பார்க்க போய் ஷாப்பிங் போனாதான் கதைகள் இருக்காது. இந்த அளவு உண்மை போயின்னு தெரியல. பட் 10:30 மணி 11 மணி வரைக்கும் டிராஃபிக் கண்ட்ரோலும் டிராஃபிக் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. அவர் போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ யாருக்காக இவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரியான டிராஃபிக்குள்ளே நானும் மாட்டுப்பட்டு தான் நின்று அந்த டைமில் கிட்டத்தட்ட அப்போ உண்மையாகவே டிராஃபிக் இருந்துச்சு. ஆனால் இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அது எனக்கு என்னென்னு தெரியல. அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் ஷாப்பிங் போனபடியே தான் டிராஃபிக்காக இருந்துச்சு. இல்லாட்டி இவரோட வந்தவர்கள் இப்போ சீனியர் செக்யூரிட்டி ஆஃபீஷியல்ஸ் மாதிரி யார் மினிஸ்டர்ஸ் வந்தாங்களோ தெரியாது. ஏன்னா அதில் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்குது ஈவினிங் தான் அவர் போனதுக்கு பிறகு. ஸோ மேபி அவங்களும் இருந்து போவதுக்கு இருந்தாங்களோ தெரியல. அதான் இதில் சரியான விவரங்கள் எங்கேயுமே இல்லை. பட் டிராஃபிக்கில் பல ஹவர்ஸ் ஆக்கள் சிக்கி இருந்ததுன்றது பொதுவாக ஸ்பெஷலாக பெட்டா பக்கமெல்லாம் நிறைய பேர் 2-3 ஹவர் ஒரே இடத்துல இருந்தவங்களும் இருக்கிறாங்க போல் இருக்குது. அப்படியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து முதலே ஓன் பண்ணிட்டாங்க. வந்து முதல் நாளும் அன்றைக்கு காலமாக கூட சில பேருக்கு வந்து மெசேஜ்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. இப்படி இது பிளாக் பண்ணுறோம் இதுக்காண்டின்னு சொல்லி இதுகள் வந்து சில அசௌகரியங்கள் வந்து ஏன்னா இது சீரியஸான ஒரு பிரச்சனை இல்லை. வந்துட்டு போனது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ரொம்பவும் பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் அடுத்து நாங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வருமன்றது தெரியாது. ஒரு சிக்கலாகவே முடிஞ்சு கடவுளே. நாங்கள் இருக்கிற பிரச்சனை பார்த்தானே எங்கே இருந்து வந்தோன்ற பிரச்சனை வேறு நமக்கு. அதுதான் அனுப்படியாக இவர் வாராருன்னு சொல்லி யோசிச்சோன்னே எனக்கு ஒரு மனம் சொல்லிச்சு அப்பா வந்து சிறப்பாக திரும்பி போயிடணும். தச்சமே இங்கே வச்சு ஏதாவது நடந்துச்சோ இங்கே என்ன இவர் வர முந்தைய உளவு படையெல்லாம் இங்கே வந்துடுது. இதில் வேறு அர்ஜென்டினா இங்கே வச்ச அவன் அந்த யாரோ மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களோட மினிஸ்டர். பட் அவர் வந்திருக்கு இல்லையா இங்கே அவர் வந்துதான் தெரியல. அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்து நான் யோசிச்சு அப்பா தொடங்கிட்டாங்க யாவே எல்லாம். நாங்கள் சும்மாவே இங்கே இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டோம். இதில் வேறு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வார யாரையோ மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்கா வச்சிருக்கு இவன் எங்கடா சம்மந்தம் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து எங்களை சும்மா கோத்து விட பார்க்குறான்.
ஆனால் இதில் வந்து இவர் வர்றதுக்கு முதல்ல உளவுப்படை இங்கே வந்ததாகவும் அது இட்ஸ் ஒரு நாட்டோட பிரசிடென்ட் வர முந்தி அது எந்த நாட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி வந்தொருக்கா பார்ப்பாங்க. என்ன அவ்வளோ நம்பிக்கை இருக்குது தான். இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் போக முந்தி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முதல் 2 மாதத்துக்கு முதலே அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்பையிங் வந்து வெளியே தொடங்கிடும். அப்போ அது மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி உளவுப்படைகள் வந்ததாகவும் வந்து இங்கே மீட்டிங் வச்சு இங்கே எல்லாம் அசஸ் பண்ணிட்டு போனதாகவும் கேள்விப்பட்டேன். ஸோ எனிவே வந்து மனுஷன் சிறந்த இதோட திரும்பி போயிட்டாரு. அந்த நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அதோட அந்த அங்கே திறந்து வச்ச அந்த அந்த இது வந்து நினைக்கிறேன் மகாபலிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டம். ப்ளஸ் அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின 2 ஃபீமேல்ஸோட பேரை தான் அதுக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்களா. அதில் இருக்கிற 2 இதுகளுக்கு சந்துனி என்றும் நினைக்கிறேன் சுலோச்சனான்ற 2 பேர், அவங்க 2 பேரோட பேர் தான் வச்சுருந்துருக்குறாங்க. நல்ல நேரத்தில் அந்த பேர் வைக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்களே தங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா 2 பேர்ட பேரை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல இதே வேறு யாருமா இப்போ எங்கடவங்க செஞ்சுருந்தாங்கன்னா யார்கிட்ட பேர் இருந்திருக்குமோ ஆண்டவனு தான் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க வச்சதுனால தங்களுக்கு ஹெல்ப் பண்ணின 2 அந்த நினைக்கிறேன் 2 பேருமே செக்ரட்டரியாக ஹெல்ப் பண்ணினவங்க போல. இட்ஸ் வெரி நைஸ். உண்மை அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுவும் ஒரு ஈரான் வந்து அது அகெயின் ஒரு மெஸ்குலின் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆணாதிக்க ஓட இணைந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்து வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி 2 ஃபீமேல்ஸு கொடுத்தன்றது வந்து சடன்லி அவற்றிடம் எனக்கு ஏறிட்டே போகுது. ஆனால் இது 2 நான் என்ன பண்ணு யோசித்தேன். தப்பாலாம் யோசனை வந்துச்சு சதீஷ். இவர் இங்கே வந்து இருக்கும் பொழுது அந்த இஸ்ரேல் மிசைல் அப்படியே திரும்பி எங்களி பக்கம் வந்து இங்க அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா வருமா வராதா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன்னா லாக் பண்ணுறதுக்கு ஒரு 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 இம்பார்ட்டண்டான கண்ட்ரி இது. அப்போ யாரும் அன்றைக்கு எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே யார் பார்க்க போகிறாங்க வர போகிறான்ட்டு. நான் சொன்னேன் அவரை லாக் பண்ணணும் மட்டும் சொன்னால் 4 பக்கம் ஒரு தீவை லாக் பண்ணுறது வெரி ஈஸி. அப்போ 4 பக்கம் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி போட்டு ஏ மூலமாக ஆளை ட்ராக் பண்ணணும்னு சொன்னால் ட்ராக் பண்ணி இங்கே வச்சு ஒரு ஆளை முடிக்கிறது வந்து பெரிய கஷ்டம் இல்லை. பட் எனிவே வந்துட்டு போயிட்டாரு. நான் இது முதலே சொல்லியிருந்தேன்னு சொன்னால் இவங்களே இருந்து யோசிக்கிறாங்களோ இவன் அசாசினேஷன் இல்லை அதுக்கு சொல்லலை இப்படியும் நடக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நியூஸ் இருக்குது. இந்த கோட்டா மைந்த பசில் எல்லாருக்குமே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாராம் 50 மில்லியன் நஷ்ட ஈடு கோரி என்று சொல்லி ஒரு செய்தி நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த நாட்டு பொருளாதாரத்தை நீங்கள் தவறாக கையாண்டதுனால எங்களுக்கும் பல மில்லியன் ரூபாய் நஷ்டமாயிட்டுது அப்படின்னு 50 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு கேஸ் போட்டிருக்காராம். கலிங்க சில்வா இவர் வந்து என்னன்னு சொன்னால் இந்த டிஸ்போசபிள் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் அவர் வந்து அதாவது இந்த 2019 2022 கால பகுதிக்குள் நடந்த அந்த பொருளாதார ஸ்திர நிலைமை இன்மையை வைத்து அவர் அந்த கேஸ் போட்டிருக்காரு. இப்போ இவரை மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேரை கூட்டின்னு என்ன முழு நாடுமே கேஸ் பண்ண வேண்டிய ஆக தான் இந்த 3 பேரும். ஒரு ஆள் இல்லை, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக அவங்களோட குடும்பத்தில் நம்பர்ஸை கழிச்சிட்டு மிச்சத்தை போட்டு இவ்வளோ பேரும் சேர்ந்து போடுறவனா அந்த கேஸை போட்டிருக்கணும். வேறு அடுபடியா யாரோ ஒரு ஆளுக்கு துணிச்சல் இருக்குதானே. அதே நேரத்தில் இன்னொரு கேஸும் போடுபட்டிருக்குது. தரம் குறைந்த மருந்தினால் பார்வையிழந்தவர்கள் கேலியாவுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்கள அதாவது இதுக்கு காரணம் வருதான்னு சொல்லி கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நியூரலியா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட கண் சத்திர சிகிச்சையின் பின்னர் 6 நோயாளிகள் பார்வை திறனை முற்றாக இழந்திருந்தனர். குறித்த நோயாளிகள் சத்திர சிகிச்சையின் பின் தரம் குறைந்த மருந்து பயன்படுத்தியிருக்கப்பட்டிருந்தனால் அந்த நேரம் பொறுப்பாக இருந்த அமைச்சர் மேலே இவங்கள் 600 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். வெரி குட் சதீஷ். நாங்கள் இதை கூட கெஹிலியன்ற கதையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது கூட நாங்கள் இதை பற்றி கதைச்சிருந்தோம்னு சொன்னால் க்ரௌடு என்ன சொல்கிற லாட்ஜ்மெண்ட் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லும் பொழுது இப்போ கெனப்பேர் அதாவது இந்த தரம் குறைந்த தரமே இல்லாத இந்த மருந்து வகைகளின் பாவனைகளால் இப்போ இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டை சுற்றி கொஞ்சம் பேர் சேர்ந்து போட்டிருக்கிறாங்க. பேர் சேர்ந்துன்னு சொன்னால் இது ஒரு பெரிய கேஸ் ஆக்கி இட் கேன் ரன் அது வந்து அவர் எதிர்த்து கான்டெஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய இப்போ 100 200 சிலவில் 1000 இந்த கேஸில் வந்து 1000 2000 பேருன்னு சொன்னால் அவ எதிராக ஒரு ஆளுக்கு எதிராக அந்த வழக்கு போடும்பொழுது இட் வில் பி எ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். உண்மையா சில இடங்களில் நடந்திருக்கு. டெக் கம்பெனிக்கு எதிராக அதாவது தொழில்நுட்பத்தை சார்ந்த கம்பெனிகளுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாத்தையும் ஒரே கம்பெனிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வழக்கு பதிஞ்சதால் தே ஹாவ் டு பே த மணி பேக். அப்போ அந்த மாதிரி இது ஒரு நல்ல இது. ஆனால் இன்னும் இதோட மக்கள் சேரும். இப்போ அந்த கலிங்க அந்த பிஸ்னஸ்மேனோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் கைகோத்திரம் என்று சொல்லி சொன்னால்
இன்னும் அது பவர்ஃபுல்லாக வரும். என்ன எடுத்துன்னு போகிற நான் காசெல்லாம் எங்கே இல்லை, அதான் இந்த மாதிரி கேஸுகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ இவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த அரசியல் செய்யறதுக்கு முடியாமல் சரி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நமக்கு நிம்மதியாக இருக்குது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க சதீஷ்? இப்போ இந்த கதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று அந்த இது ஒரு பில்டிங் ஒன்று திறந்து வச்சாங்க தானே, ஐடிசி உணவகம், அந்த ஹோட்டல் எல்லாம் இருந்து சேர்ந்துருக்கிற பில்டிங். அதை திறந்து வைக்கும்போது அங்கே கோத்தபாய வந்திருக்கிறார். சரியா? அப்போ அதில் வந்து ரணிலுடைய ஸ்பீச் தான் அதில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச். என்னென்னு சொன்னால் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே, இதே இடத்தில் அறகலையை நடந்தது, மக்கள் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தினோடு சேர்த்து இவற்ற வீடையும் இவற்ற ஆஃபீஸையும் முற்றுகையிட்டார்கள், இதையும் முற்றுகையிட்டார்கள். அப்போ முற்றுகையிட்ட டைமில் வந்து அது நடந்திருந்தாலும் கூட நாங்கள் பொருளாதாரத்தை எவ்வளவு விருத்தி செய்திருக்கிறோம், இப்பொழுது இந்த ஹோட்டலை கூட நாங்கள் கட்டியிருக்கிறோம் என்று சொல்லி அவர் இதை தனக்கு ப்ளஸ் ஆகிக்கொண்டார். அந்த 2 வருஷத்துக்கு பிறகு எப்படி நாங்கள் இந்த எக்கனமிக் கண்டிஷனை வந்து டேர்ன் அவுட் பண்ணிட்டோம் என்று சொல்லி அவர் அதில் கதைக்கிறாரு. ஸோ அங்கே தான் அந்த ரிஸ்கே, அதை அவர் தன்னோட பொலிட்டிக்கல் கெயினுக்காண்டி யூஸ் பண்ணுறாரு. ரைட்? அதான் அவரோட இதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க கூட சில நேரங்களில் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இந்த ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சாலும் கூட எங்களோட கவர்மெண்ட் காலத்தில் தான் இந்த ப்ரொஜெக்டுகள் ஆரம்பமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதான் எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் கிரெடிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற அந்த ஒரு விஷயந்தான் இருக்குதே ஒழிஞ்சு, இதுக்குள்ளால் நாங்கள் எங்கே ஸ்கோர் பண்ணலாம், நமக்கு எங்கே இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இந்த பாயிண்ட் ஸ்கோரிங் மெத்தட் மட்டும்தான் தலையில் எல்லாருக்குமே இருக்க ஒழிய நாட்டோட டெவலப்மெண்ட்டோ இல்லாட்டி மக்களோட வாழ்க்கை எப்படி உயர்த்துறதுன்றதை பற்றின பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் இதுக்கு காரணமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கால பக்கம் எடுக்கவும், இல்லை இந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் தான் சொல்லி எண்ட் ஆஃப் தி டே இந்த ப்ரொஜெக்ட் மூலமாக நாட்டுக்கு என்ன வருமானம் வரப்போகுதுன்றது தான் முக்கியமோ ஒழிய யார் ஆரம்பிச்சிங்க யார் திறந்து வச்சிங்கன்றதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே யாருக்குமே இல்லை. நாட்டுக்கு அது எந்த அளவில் பெனிஃபிட்டாக போகுதுன்றது மட்டும்தான் முக்கியம். இதில் வந்து இப்போ இந்தியாவை தாண்டி இந்தியா அதிகம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு பில்டிங்காக இது கருதப்படுது. அப்போ என்னை பொறுத்தவரை இது இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த நாட்டை பிரித்து வெளிநாட்டுக்கு தாரை வார்க்கும் ஒரு நிகழ்ச்சி தான் நேற்று நடந்தது. அதுக்கு எல்லாரும் போய் உட்கார்ந்துருந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கோத்தபாயம் இருக்கிறார். இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த முதல்ல ஒரு கேஸ் பார்த்தேன் தானே, இவருக்கு எதிராக கேஸ் எல்லாம் வந்திருக்கு அதுன்னு சொல்லி, அந்த இடத்துல இப்போ ரணில் கூட சொல்கிறார் இவர்கிட்ட இதை முற்றுகையிட்டாங்க, இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் எப்படி மாற்றிட்டோம்னு சொல்லி. அந்த இடத்துல எல்லாம் வந்து கோத்தபாயம் இருக்கும்போது அவர்கிட்ட மனசாட்சியே அவரை கேட்காத, என்னடா உனக்கு வெக்கம் இல்லையா அந்த இடத்துல வந்திருக்கிற, உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தி உன்னை கடைசி அங்கவஸ்திரத்தை கூட எடுத்து வச்சுக்கொண்டு இவ்வளவு நகையாடின ஒரு இடத்துல வந்து திருப்பி இருக்கும்போது இவங்க என்ன அதை கௌரவம் என்று நிற்கிறாங்களா? இல்லை, இப்போ சில விஷயங்கள் இருக்குது தானே, அரசியல்னு வார நேரத்தில் நீங்கள் சொல்கிற இந்த எந்த ஒரு விஷயமும் அப்ளிகபிள் இல்லைன்றது இருக்குது. அதாவது சாதாரண பொது வாழ்க்கையில் தான் இது எல்லாமே அப்ளிகபிள், நமக்கு அப்ளிகபிள், மக்களுக்கு அப்ளிகபிள்ன்ற நேரத்தில் தாண்டி அரசியல்னு வார நேரம் இந்த எந்த ஒரு விஷயம் இந்த அதில் இருக்குது தானே, இந்த வெக்கம், மானம், சூடு, சுரணை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பேசிக்காக உங்களுக்கு அரசியல் செய்ய இயலாது தானே. அரசியல் செய்கிறதுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத ஒரு ஆளாக ஆயிடுவீங்க நீங்கள். இல்லை, அதுதான் எனக்கு உணரக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ தூரம் இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது நானெல்லாம் சில ஜாப்ஸுக்கு ஏன் உருப்பட மாட்டேன்னு சொல்லி எனக்கு முதலே தெரியுது. என்ன சொன்னால் சில விஷயங்கள் வந்து யூ கான் டைஜஸ்ட், டோன்ட் யூ ஹேவ் அந்த ஒரு ப்ரைட் இருக்காதா, ஒரு எங்களுக்குன்ற ஒரு மரியாதை, எல்லாரும் காரி துப்பின ஒரு இடத்துல வந்து அது நல்லது செய்துட்டு போய் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறீங்க, ஆனால் அதுக்கும் ஒரு சனம் வந்து வித்தியாசமாக கதைக்கு தானே, அப்படி செய்துட்டு போய் நீங்கள் அதில் வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் என்னவாவது கதைக்கட்டும், நான் செய்தது இந்த மக்களுக்காக நன்மையே தான், ஆனபடியே நான் இதையும் கணக்கெடுக்க மாட்டேன்னு இருக்கிறது வந்து இட்ஸ் ஓகே. முழுக்க நடந்தது கொள்ளை. அந்த கொள்ளையை சுற்றி அதான் சொன்னேன், கடைசி அங்கவஸ்திரம் கூட, அதோட பேரை கூட நான் சொல்ல விரும்பல, பட் அந்த அங்கவஸ்திரத்தை கூட கலட்டி இதண்டு நகையாடி வீட்டை போய் இவ்வளவு நகைச்சுவைக்கு உள்ளான ஒரு நபர் அங்கே வந்து கோட்டையின் சூட்டு போட்டுக்கொண்டு உட்கார்ந்துருந்து கொண்டு இவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கான். இவர்கிட்ட ஆஃபீஸை தண்டம் இதுக்குள்ள வந்து அவரை புட் டவுன் பண்ணி இவர் பெரிய ஆளாகிறாரு. இவர்கிட்ட ஆஃபீஸை முற்றுகை பண்ணி எல்லாம் செய்தோம், ஆனால் நாங்கள் 2 வருஷத்தில் மாற்றிட்டோம் தானே. அடுத்து வந்து
இந்தியா நியூஸ் ஒன்று இப்போ இந்த எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது தானே. இப்போ இதில் வந்து விதிகளை மீறிய மோடி, ராகுல் காந்தி, இந்திய தேர்தல் ஆணையம் அதிருப்தி அப்படின்ற ஒரு செய்தி. என்னென்னு பார்த்தா இவங்க அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க இவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே விதிகளை மீறியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விதிமீறல் தொடர்பாக ஏப்ரல் 29ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்குள் இருவரும் பதிலளிக்குமாறு கேட்டிருக்கிறாங்க. 29க்குள்ளே அதில் என்னென்னு சொன்னால் மோடி மேலே இவங்க காங்கிரஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் முஸ்லீம்களை நேரடியாக பெயரிடாமல் ஊடுருவிகள் மற்றும் அதிக குழந்தைகளுடன் உள்ளவர்கள் என்ற போன்ற சொற்களை பாவித்திருக்கிறாங்க மோடி அப்படின்ட்டு காங்கிரஸ் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த பக்கம் பிஜேபியோட கம்ப்ளைண்ட்னு சொன்னால் ராகுல் காந்தி தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாகவும், அதாவது இந்தியாவின் வறுமை அதிகரிப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தவறான அறிக்கையில் வெளியிட்டதாக அவர் மேல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இவங்க 2 பேர் மேலேயுமே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பெருசாக இந்த விஷயத்தோட பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்ட்டு, அதாவது அவங்களுக்கு இதில் அவங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் போட்டிருக்குது. இதில் என்ன ஒன்று வந்து எனக்கு அந்த எக்ஸாக்ட்லி மோடி தாலியை பற்றி என்ன சொன்னாருன்னு தெரியாது. பெண்கள், அதாவது இந்து பெண்கள் அணியும் தாலியை வச்சு ஒரு சீன் ஒன்று போயிருக்கு மோடியோட கேம்பெயினில். அதுக்கு எதிராக இந்திரா காந்தியின் மகள் இந்திரா காந்தியின் மகள் சோனியா காந்தியின் மகள் மேனகா காந்தி கிட்டத்தட்ட அப்படித்தான் அவள் வந்து பப்ளிக்காக பேசுகிறா. அதாவது தாலியை பற்றி அவதூறாக, தாலி அணியும் பெண்களின் இதை பற்றி அவதூறாக பேசிய மோடி, அந்த விஷயம் எனக்கு எக்ஸாக்ட்லி மோடி என்ன சொன்னார்ன்னு தெரியாது, ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. அப்போ பிரியங்கா காந்தி தான், மேனகா காந்தி. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எந்த அம்மா இந்த நாட்டுக்காண்டி தாலியையே இழந்தவா, அதான் அவனோட கம்பெயின். ஆனபடியாக இப்படி அவதூறாக பேச வேண்டாம். அந்த தாலி என்றது எவ்வளவு அதை இழந்து இந்த நாட்டுக்காண்டி எங்களோட அம்மா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த அரசியல் அமைப்புக்காண்டி, இந்த நாட்டுக்காண்டி. ஸோ ஆனபடியாக மோடி பேசுனது தவறு தானண்டு. அப்போ தாலி சென்டிமெண்ட்டில் கூட ஒரு பேக்ஸ்லாஷ் 2 பேருக்கும் இடையில் நடந்துட்டுருக்கு. இமோஷன். அடுத்து ஒன்றுக்கு உலகின் அஸ்மா அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் முன்னிலையில் இலங்கையும் இருக்குது. ஸோ உலகின் அஸ்மா நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளதாக இலங்கை சுவாச நோய் நிபுணர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த சனத்தொகையில் 10 முதல் 15 வீதமானவர்கள் அஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15. இது சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர் பெரும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சின்ன பிள்ளைகளும் கூடுதலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் பேர் துரதிர்ஷ்டவசமாக அஸ்மா நோயினால் உயிரிழக்கிறார்கள். மே 7ஆம் தேதி உலக அஸ்மா தினம் அனுஷ்டிக்கப்படுகிறதாம். விழிப்புணர்வு நிகழ்வுகள் இதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 15%, 10 to 15% இருந்தது ஒரு லார்ஜ் நம்பர் அஸ்மா நோயை பொறுத்த வரைக்கும். என்வாரன்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, ப்ளஸ் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து தான் இந்த நோய் கூடுதா குறையுதான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னத்தால் அந்த ரேஷியோ கூடிச்சுன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் சதீஷ், இப்போ வந்து பிள்ளைகளை வந்து நாங்கள் வெளியில் விளையாடுறதை விடுறதில்லை. வி ஆர் டூ ப்ரொடெக்டிவ். ஹெலிகாப்டர் பேரண்டிங்ட்டு வாங்க, சும்மா அப்படியே பொத்தி அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரெடி ஆகுது இல்லை. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கும் இட்ஸ் எஃபெக்டிங். நீங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அலர்ஜிக், இதுக்கு அலர்ஜிக், வெளியில் போன அலர்ஜிக், இருந்த அலர்ஜிக், அந்த ஃபருக்கு அலர்ஜிக், இந்த டஸ்ட்டுக்கு அலர்ஜிக். என்னென்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து குறைய. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து எந்த நேரம் இப்போ சில வீடுகளை வந்து தொடர்ந்து ஏசி ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றுகளை சுவாசித்து கொழும்பு போன்ற இடங்களுக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்கிறது. இந்த மட்டும் இன்னும் ப்ரொடெக்டிவாக வெளியில் போகாத, மண்ணில் விளையாடாத, இது ஒன்றுக்கும் நேச்சுரலாக சில்ட்ரன் வந்து எவ்வளோ வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணப்படணுமோ அந்த எக்ஸ்போஷர் எல்லாம் இல்லை. அப்போ அதுகளை நாங்கள் இன்னும் குறைச்சி கொண்டு வேற வருத்தங்களும் அதிகமாகும். அதோட அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னு சொன்னால் என்வாரன்மெண்ட்டும் இப்போ முன்னை விட சரியான மாதிரி ரொம்பவும் பொல்யூட் ஆகி இருக்குது. அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டுகள் அதுகளோட இந்த எப்படி கிளைமேட் இருந்துச்சு, எப்படி காற்று இருந்துச்சுன்றதுல எல்லாமே பெரிய ஒரு கொழும்பெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. புகைமண்டலம் நிறைஞ்சு
வெஹிக்கிள்களுக்கு சரியான ஒரு ப்ரொசஸ் இல்லை, அதுகளை என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது ஈவந்தோ அதுக்கு ப்ரொசஸ் என்று சொல்லி ஒன்று இருந்தாலும் கூட வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய எமிஷன் அதுகளில் என்ன அளவு கண்ட்ரோல் ஆகுது, ஃபேக்ட்ரிஸ் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்றதுக்கெல்லாம் ஒழுங்கான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த பேரில் இருந்ததுக்கு அது ஒழுங்காக கண்டினியூ பண்ணுதா இல்லாட்டி ப்ரொசஸை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு இருக்கே இல்லை. ஸோ சில நேரங்களில் காலையில் ஒரு 6-7 மணிக்கு நாங்கள் பனிமூட்டம் என்று நினச்சி சில நேரம் இந்த டெல்லி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட கொழும்புல இருந்திருக்குது. இல்லை அது வந்து அந்த அந்த நேரத்தில் இந்திய மாநிலங்கள் மற்றது அங்காளி பக்கத்துலேருந்து வந்த அந்த காற்றுல தான் அந்த அந்த மிஸ்டிக்கான சுச்சுவேஷன் வந்தது. அந்த பொல்யூஷன் அங்கே அந்த பக்கம் இருந்து வந்த காற்றின் மூலமாக தான் வந்தேன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குதுன்றதும் கேள்வி. அப்போ இந்த பயலட்ரல் அக்ரிமெண்ட்டுகள் இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் நாங்கள் சைன் பண்ணும் பொழுது ஏன் நாங்கள் என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை பற்றி கதைக்கல. அப்போ இதுகள் வந்து ஒரு நாட்டின் பிரசிடெண்ட்டோ இல்லாட்டி அந்த மினிஸ்ட்ரியோ வந்து இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ ரீசெண்ட்லி தான் நடந்தது நீங்கள் சொன்ன இன்சிடென்ட். அப்போ அங்கேருந்து வந்த காற்றுல தான் அது வந்தேன்னு சொல்லி இப்போ இவங்க சொன்னவாங்க. அப்போ தொடர்ந்து அப்படியான நிலைமைகள் இருந்தபடியாக ஏன் அந்த கண்ட்ரியோட நாங்கள் ஒர்க் பண்ண இல்லாத அந்த என்வாயன்மெண்டல் சொல்யூஷன் என்ன சொன்னால் ஹைலி பொல்யூட்டடான இப்போ எத்தனையோ சாக்கடைகள் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ எங்கட சுத்தமண்டி இல்லை என்ன சொன்னால் நாங்கள் தீவாக இருக்கிறபடியாக எல்லா பக்கத்துலேருந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ எல்லாட்ட அந்த கடல் எந்த பக்கம் திரும்புறதை பொறுத்து எல்லா நாட்டும் அதோட இருக்கிற நாடு இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த கோண்டில் இருக்கிற நாடுகள குப்பையிலெல்லாம் இங்கே வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. இப்போ இங்கே பாட்டிருந்து நாங்கள் ஃபிஷர்மேன் நோத்துலியாக்கம் நிறைய பிளாஸ்டிக்குகள் அதிகம் கரையோதிக்கிற மாதிரி ரைட். ஸோ அப்போ இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் தட் இஸ் அ டிஸ்கஷன் வித் உங்களோட அடுத்த நாடோட கதைக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இங்கே வந்து டூரிசம் அதுகளை கதைக்க தெரிஞ்ச நீங்கள் அதையும் கதைக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வடிவேல் சுரேஷ் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் சம்பள உயர்வு அறிவிக்கப்படாவிட்டால் பதவியை துறந்து வீதிக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் பதவி விலக போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு என்று சொன்னால் சம்பளம் கூட போகிறது இல்லை, அது நடக்காது. என்ன கிட்டத்தில் இவங்க 1700 சம்பளம் கேட்டு அவங்களுக்கு கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது நடக்க போகிறது இல்லை. நினைக்கிறேன் 75 ரூபா எங்கேயோ கேட்டிருக்காங்க, அவங்கள 65 ரூபா தான் கூட்டலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மார்க்கெட்டில் தேயிலைக்கான இது குறைஞ்சிருச்சு, காஸ்ட் கூடிருச்சு. ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்டோரி, எந்த நாளும் பேசப்படுற ஸ்டோரியல் தான். ஸோ பாராளுமன்றத்தில் விவாதத்தில் அவர் சொல்லியிருக்கார், இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை 3 வருடங்கள் ஆகியும் இன்னும் இடம்பெறாமல் இருக்குது இந்த உயர்வு. ஸோ இதுக்கு மேலேயும் என்னால் பொறுக்க 3 வருடம் இல்லை. ஃபோர் இன்ஃபர்மேஷன் தொடங்கின காலத்துலேருந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 1,43,000 தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்குறாங்க இல்லை. அதனால் தான் வந்து பதவியை துறந்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். பதவியை அநேகமாக அவருக்கு துறக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் வரப்போகுது. ஏன்னா அது நிச்சயமாக நமக்கு தெளிவாக தெரியுது பதவி துறக்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ அவர் நிறைய காலம் அரசியலில் இருந்துட்டார். அப்போ அந்த அரசியலில் இருந்தபடியாக இட்ஸ் பெட்டர் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதும் நல்லா. என்னை பொறுத்த வரையும் வடிவேல் சுரேஷ் வந்து நிறைய காலம் பொலிட்டிக்ஸில் இருந்திருக்காரு. இது நான் நினைக்கிறேன் சில வேளையில் இப்படியும் இருக்கலாம். இந்த பேரை சொன்ன அப்புறம் எனக்கு குதர்க்கமாக யோசிக்கவும் தோணுது. எப்படின்னு சொன்னால் சில வேளையில் ஏற்கனவே அந்த ஒரு சர்டன் இன்க்ரீஸ் ஒன்று வரப்போகுதுன்னு இவர் தெரிஞ்ச பிறகு ஒரு ஸ்டண்ட் ஒன்று கொடுக்கலாம் தானே. அப்போ அவருக்கு சில வேலை தெரிஞ்சிருக்கும். இப்போ சில வேலை 100 ரூபா கேட்டு 50 ரூபா கொடுத்தேன்னு சொன்னாது. இல்லை நாங்கள் ரங்கி இதை சொன்னபடியாக தான் உங்களுக்கு 50 ரூபாயே வந்துச்சு. அப்போ பார்த்தீங்களா, அதுதான் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஸ்டண்டே ஒழிய இவங்களெல்லாம் சும்மா அதுக்குள்ளேயே இருந்து என்ன சொல்கிறது எதையோ சாப்பிட்டு இது துப்பின மாதிரி நான் நினைக்கல பதவியை விட்டுட்டு போகக்கூடிய ஆகலண்டு. இல்லை தான் இப்போ பல வருஷமாக இருக்கக்கூடிய மலைநாட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பிரச்சனைகள் ஒரு 3-4 அது கடைசி வரைக்குமே தீராமல் இன்றைக்கு வரைக்கும் அதே தான் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதாங்க வச்சுருப்பாங்க, 20 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதாங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ரிலேட்டடான நியூஸ் இது வந்து எனக்கு இந்த ஹெடிங்கை வாசிக்கிற நேரத்தில் கீழே இருக்கிற நியூஸை கூட நான் சரியாக ஃபுல்லாக வாசிக்கல. பட் இந்த ஹெடிங்கை வாசிக்கிற நேரம் நான் யோசித்தேன் இதுதானே உண்மையான பிரச்சனை அப்படின்ட்டு. யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகியும் யாழ்ப்பாணத்தில் 1500 குடும்பங்கள் அகதி வாழ்வு. சரியா, நீங்கள் பேசக்கூடிய எல்லா தமிழ் தேசியமாக இருக்கட்டும், என்ன விதமாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் இப்போ கோர்ட்டில் போய் நின்று சண்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 15 வருஷமாக 1500 குடும்பங்கள் வாழ்விடங்கள் இல்லாதுள்ளமை தெரிய வந்துள்ளது அப்படின்னு. அதாவது இப்போ தெரிய வந்திருக்கின்றதில்லை, இது முதலே தெரிய வந்திருக்கும்.
பட் ரியாலிட்டி இதுதான். இவர்களில் 10 குடும்பங்கள் இன்னும் நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து வருவதாகவும் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் கேட்போக்கூடத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த 4567 மக்களும் அரசாங்கம் இதுவரை எதனையும் செய்யவில்லை என இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார். 1512 குடும்பங்களைச் சேர்ந்த 4567 பேர் இருக்கிறார்கள். இவர்களில் 10 குடும்பங்கள் நலன்புரி சங்கங்களையும் 1500 குடும்பங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்குது. இந்த காணி உரித்து இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. பட் ரியாலிட்டி 15 வருஷமாக இதான் இருக்குது. இல்லை, இதில் அன்றைக்கு யாரோ ஒரு ஆள் பர்சனலாக எடுத்த ஒரு யூடியூப் ப்ளாக் கொண்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த அபேண்டன்டான வீடுகளுக்கு, அந்த யாருமே இல்லாத வீடுகள், யுத்தத்தின் பிறகு பாதிக்கப்பட்ட வீடுகள்னு சொல்லி கொஞ்சம் வீடுகளுக்கு போய்கொண்டே வந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே பெரும்பாலும் இருக்கிறது ஆர்மி இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். பெரிய காணிகள், பெரிய வீடுகள் எல்லாம் இப்பொழுது அனாதரவாக விடப்பட்டு நிறைய யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் வந்து இன்னும் அந்த கோர யுத்தத்தின் முடிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த ரீசெட்டில்மெண்ட் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஏரியாவில் நடந்ததே வெளியே கன இடங்கள் வந்து ஒரு அனாதரவாக விட்டப்பட்ட ஒரு நிலமாகத்தான் இருக்குது. அப்போ இதில் வந்து இப்போ கன இடங்களை வந்து இராணுவம் அபகரித்து தங்களோட பக்கம் வச்சுருக்கிறதும், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதும், உங்களுடைய வாங்கி நாங்களே வச்சு உங்களுக்கு திருப்பி ரிலீஸ் பண்ணுறோம், அது பண்ணுறதும் இப்போ எவ்வளோ இதுகள் வந்து அனாதரவாக இருக்குது. அந்த உரிமையாளர்கள் வெளிநாடுகள்லையோ இறந்துட்டாங்களோ யாருக்குமே தெரியாது. அப்போ இவ்வளோ குடும்பங்கள் வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ ஏன் சில இடங்களில் வந்து இவியர் செட்டில் பண்ணிடலாது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு. இப்போ அவைக்கு வந்து நிரந்தர உரிமை அந்த வீடுகளுக்கு கொடுக்க முடியாது. என்னென்னு சொன்னால் அந்த வீட்டை சம்மந்தமானவர்கள் திருப்பி வந்து அவர்களை எழுப்ப சொல்லி அதெல்லாம் செய்யலாம். பட் ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி வந்து ஏன் செய்து கொடுக்க முடியாது? பட் அது இப்படி தானே, இதை சார்ந்த நிறுவனங்களும் அந்த நாட்டை விட்டுட்டு போய் அந்த நோத்தை விட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் க்ராஸ் அவங்களெல்லாம் நிறைய ஆக்டிவாக வேலை செஞ்சு கொண்டிருந்த டைம் அவங்களோட ஹியூமனிடேரியன் இது முடிஞ்ச அப்புறம் தே லீவ். அதுக்கு பிறகு ரீசெட்டில்மெண்ட் என்று செய்கிற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வெரி ரேர். கிரைசிஸ் டைமில் வந்து ஆப்ரேட் பண்ணுற சிவில் ஆர்கனைசேஷன் அமௌண்ட் வந்து கூடவே இருக்குது. அதுக்கப்புறம் அவள் லீவ் பண்ண அப்புறம் என்ன, தட் இஸ் தியர் ப்ரையாரிட்டி. அவள் லீவ் பண்ண பிறகு அந்த திருப்பி ரீசெட்டில்மெண்ட், ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட், அது அவங்களுக்கு திருப்பி வாழ்வாதாரங்களை அமைச்சு கொடுக்குற ஆர்கனைசேஷன் வந்து வெரி ரேர், அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன். அப்போ அப்படி இருந்து யாரும் மக்களுக்காக குரல் கொடுக்காட்டி அரசாங்கமும் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இங்கே கேட்குறதுக்கே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி, நோத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி, முக்கியமான ஒருத்தருக்கு, அதாவது சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய 3 மாத கால விடுமுறை. சரியா? திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் சம்பளத்துடன் கூடிய 3 மாத. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியால இந்த யோசனை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னென்னு சொன்னால், சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை வந்து ஆதரித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில். 91 வயதாகும் ஆர் சம்பந்தன் தற்போது சுகவீனம் அடைந்து இருக்கிறார். ரைட்? அப்போ அவருக்கு மெடிக்கலி அவர் ஃபிட்டில் தானே. ஸோ அதனால் அவருக்கு ஒரு 3 மாதம் சம்பளத்தோடு லீவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கார்ப்பரேட்டோ இல்லாட்டி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுகளில் ஒருத்தருக்கு சம்பளத்தோட மெடிக்கலி ஃபிட் இல்லைன்னு லீவ் கொடுத்தா அந்த கம்பெனியோட இல்லாட்டி அந்த ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப அவங்க வேலை செய்வாங்க அப்படின்றது. இப்போ இல்லாட்டி தான் பெர்மனண்ட்டாக கொடுத்துருவாங்க, வேலை செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? இவர் திரும்ப வந்து வேலை செய்ய போகிறார், இல்லாட்டி ஆக்டிவாக வேலை நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எந்தளவு தூரத்துக்கு கண்டது எனக்கு தெரியலை. இல்லை, எனக்கு என்ன பரிச்சயம்னு சொன்னால் கார்டனிங் லீவுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. எனக்கு நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் என்னை சுற்றி எந்த எக்ஸ்போஷர். அப்போ அதில் வந்து இப்போ 3 மந்த்ஸோட அனுப்புகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் தே ஆர் நாட் ரிட்டர்னிங் பேக். சரியா? அப்போ அது வந்து ஒரு நன்னடத்தை காரணமாக அவர்களுக்கு ஒரு சின்ன இது, அந்த நேரத்தில் வந்து அவங்க அந்த 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது ஜாப் வந்து தேடிக்கொள்ளும். ரைட்? இது வந்து ஒரு லாங் சர்வீஸ், ஒரு லீவு மாதிரி. பட் அந்த ஒரு நன்னடத்தின் அடிப்படையாக அவன் சேவைகளை பாராட்டி கொடுக்குற ஒரு லீவு. ஸோ என்னை பொறுத்தவரையும் 91 வயசில் அவரை ரிட்டர்ன் பண்ணணுமென்று எதிர்பார்க்குறத விட்டுட்டு அவரை சென்ட் ஹோம் பண்ணணுமென்றது தான் பெட்டர். இல்லை, அரசியலை தாண்டி, நகைச்சுவை தாண்டி
ஒரு குதர்க்கமாக சொல்கிறதையும் தாண்டி ஒரு சாதாரண மனிதனாக 91 வயசுன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் அ டைம் டு ரிலாக்ஸ், ரைட்? அது இப்போ எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கலாம், எங்களை சார்ந்த குடும்பங்கள்ன்ற ஒரு ஆளாக இருக்கலாம். இனி எவ்வளோத்து தான் ஓடி ஓடி வேலை செய்தாச்சு, அவராக ஒரு உணர்வோணும் என்று சொன்னால் தொடர்ந்தும் பதவி தண்ட இடத்தை தங்க வச்சு கொண்டிருக்க விட எங்களுக்கு இயலாமை என்று சொல்லி வந்தேன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல இருந்து மரியாதையாக வெளியில் செல்ல வேண்டும். இவ்வளவு நாளும் இருந்துட்டு இவ்வளவு நாளும் ஒன்றுமே பண்ணாமல் கூட ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த நல்ல பேரை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியில் போத்தான் வேணும். சரியா? கஷ்டப்பட்டு நாங்கள் போராடி நல்ல பேர் இருக்க விட சும்மா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு போகும்பொழுது லெட் யூ கோ லைக் தட். இல்லை, அதோட நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 91 வயசுன்ற நேரத்தில் ஜென்ரலாகவே உங்களோட பாடி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி என்ற நேரத்தில் அவங்களுக்கு வீட்டு வேலைகள், சாப்பாடு விஷயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பாத்ரூமுக்கு போகிறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்களுக்குள்ளேயே ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நீங்கள் உட்கார வச்சுருக்கிறது எங்கன்னு சொன்னால் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சியினோட முக்கியமான ஒரு அங்கத்துவராக பாராளுமன்றத்தில் அவரை உட்கார வச்சுருக்கிறீங்க. பொதுவாக மக்களுக்கான முடிவெடுக்க வேண்டிய சீரியஸான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல அதுக்குரிய பாடி ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்குதா அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்த இன்னொரு ஒரு ஆளுக்கு கொடுத்து இல்லாட்டி இன்னொரு ஆள் ரிப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. கட்சியாக அந்த முடிவை எடுக்கிறதுல ஒரு கட்சிக்கு தலைவர் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. தலைவர் யாருங்கிறதுலே நமக்கு இன்னும் சரியான முடிவில்லா நேரம். இதை நாங்கள் எங்கே எடுக்க போகிறோம்? இல்லை, அந்த இடங்களில் வந்து லீடர்ஷிப் சரியில்லாட்டி அது இப்படியான நிலைமையை காட்டும். அதாவது அந்த லீடர்ஷிப் மற்றது ஒருமித்து ஒரே பயணத்தில் ஒரே இலக்கை நோக்கிய பயணங்கள் இல்லாத பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே இலக்கை நோக்கும் பொழுது நாங்கள் வந்து எங்களோட வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை நிறுத்த மாட்டோம். இப்போ ஒரே இலக்கு இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல கட்சி என்றது மட்டும்தான் ஒரு இலக்காக இருக்கும், அந்த கட்சியின் எதிர்காலம் இலக்காக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கட்சியின் எதிர்காலத்தை மட்டுமே அந்த கண்களில் வச்சுக்கொண்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ணுவாங்க. ஹீ இஸ் நாட் ஃபிட் மெடிக்கலி இஸ், அவருக்கு வந்து தனிப்பட்ட ரீதியான காரணங்கள் இல்லை, ஹி இஸ் நாட் ஃபிட் மெடிக்கலி இஸ் நாட் ஃபிட். அப்போ ஒரு கட்சியை அடுத்த இடத்துக்கு இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடிய ஆட்களை வந்து நாங்கள் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு சமூக பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துட்டு சொன்னால் இதுக்குள்ளே சிக்கல் வராது. இங்கே வந்து தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட கட்சிகளை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த குரலை உயர்த்துறதுக்கு பயம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு தனிப்பட்ட குரல், அதாவது ஒரு செல்ஃபிஷான ஒரு நோட்டாக தான் வருமே வழியே ஒரு கொமன் கோலில் நோக்கினதாக இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல கதைக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் பயம் இருக்காது சதீஷ். இப்போ இங்கே வந்து நிறைய பேர் அதை சொல்ல மாட்டோம்னு சொன்னால் அவைக்கு தனிப்பட்ட அஜெண்டா இருக்குது. அப்போ சொல்லும் பொழுது ஒரு பயம் உண்டு வரும். கட்சி என்று நோக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், ஓகே இந்த பர்சன் இந்த குரூப் எல்லாம் ஒரு கட்சியை நோக்கிய கொமன் கோலோட இதை ரைஸ் பண்ணுறாங்க, ஸோ வி ஹாவ் டு லிசன் சொல்லி அந்த மிச்சத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் நம்புவாங்க. இது அடுத்ததாக வந்து ரணிலின் அறிவிப்புக்கு பின்னரே எமது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பகிரங்கப்படுத்தப்படும் பசில் ராஜபக்ச. இதில் இது வந்து உண்மையில் ரணில் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரணிலை நாங்களாக எங்களோட கட்சியின் எங்களுக்கான வேட்பாளராக அறிவிக்க போகிறோமா, இல்லை ரணிலாக சொல்ல போகிறாரா, நான் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நிற்க அப்படின்றது தான் இருக்குது. அதாவது இவங்கள்ட்ட தனியாக அறிவிக்கிறதுக்கு வேட்பாளர் இல்லை, அதான் உண்மை, ரைட்? ரணிலோட அறிவிப்பை பொறுத்து தான் எங்களோட முடிவுன்றது வந்து நீங்கள் புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இல்லை, அவராக சொல்கிறாரா இல்லை நாங்களாக சொல்கிறோம்ன்றது. ஏன்னா பேசிக்காக இந்த முறை உங்கள்கிட்ட யாருமே இல்லை, நீங்கள் கேட்க போகிறது இல்லை, ரணில் ஒரு ஆளை மட்டும்தான் நம்பி இருக்கிறீங்க. ஸோ ரணிலோட முடிவு உங்களோட சேர்ந்து கேட்குறதா இல்லை அவர் வேறு யாரோடையும் சேர்ந்து செய்ய போகிறாராங்கிற முடிவில் இருக்காராங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையை தவிர மற்றபடி இப்போ இதில் இந்த நியூஸை பார்த்தா வெளியில் விளங்குறது என்னென்னு சொன்னால் ரணில் அறிவித்த உடனே நாங்கள் எங்களோட ஆளை போடுவோம் அப்படின்னு. உங்கள்கிட்ட போடுறதுக்கு ஆள் இல்லைன்றது வெளியில் எல்லாருக்குமே தெரியும். பட் ரணில் அறிவித்த பிறகு தான் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நினைக்கிறேன் அவராக சொல்லட்டும் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஏன்னா இப்போ அந்த பக்கம் மைத்திரிபால அவங்கள அந்த கட்சிகளுக்குள்ளேயும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது தானே. இப்போ நீயா நானா இப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு துமிந்த திசாநாயக்காவை ஆக்டிங் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க போல. எல்லாருமே ஆக்டிங் தான், இப்போ அங்கே எல்லாருமே நடிக்க தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ கட்சி ரெண்டாக உடையிறதுங்கிறது கன்ஃபார்மாக ஷுவர் ஆகிருச்சு. உடைஞ்சிச்சுன்னு சொன்னால் யாரோட சேர போகிறாங்கன்னு. இப்போ அது ஒரு செட் ரணிலோட போய் சேர போகுதுன்னு சொன்னால்
மற்ற செட் என்ன செய்ய போகுது, இல்லை 2 பேரையுமே ரணில் சேர்க்கணுமா? இப்போ இந்த பக்கம் நாங்கள் அன்றைக்கு ஒரு நியூஸ் எடுத்தோம், கட்சி 2ஆக பிரிஞ்சாலும் நாங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் வேலை செய்யணும்னு சொல்லி நாமளோட கட்சிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ரணிலை சுற்றி தான் பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா இன்னொரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் போட்டு இந்த நேரத்தில் எலெக்ஷன் போகிற அளவுக்கு இல்லை. இது கடைசியில் அனுர ரணில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நிற்க போகுது. ஐ திங்க் ஸோ. இதை தாண்டி இன்னொரு புது கேண்டிடேட் இதுக்குள்ளே வர அளவுக்கு டைம் நான் நினைக்கல இல்லையான்னு சொல்லி, அதாவது அந்த கேண்டிடேட்டை கொண்டு வரணும், அவரை பெருமையாக பேசணும், அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்னு சொல்லி காட்டணும். நான் நினைக்கல அந்த அளவு தூரத்துக்கு இந்த எலெக்ஷனில் டைம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு கேண்டிடேட்டுக்கு. இது வந்து என்னென்னு சொன்னால், இந்த இதில் ஒரு ஆள் வின் பண்ணுறேன்னு வைங்களேன், அதில் ஒரு பெர்டிகுலர் ஆள் வின் பண்ணிச்சுன்னு சொன்னால் அந்த ஆளுண்ட கெட்டித்தனத்தை காட்டாது, மற்றவர்களின் வீக்னஸை தான் இங்கே காட்ட போகுது. இட்ஸ் நாட் அ காம்படிட்டிவ். இதில் வின் பண்ணுறது வேறு, ஒன்றுதரமே இல்லாமல் வின் பண்ணுறன்றது வேறு, ரைட்? அப்போ இதில் இப்போ நான் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடியன்னு சொன்னால் அனுர, ரைட்டா? அப்போ அனுர எவ்வளோ தூரம் இதில் பெட்டல் கொடுக்க போகிறாருன்றது அந்த போயிட்டிங் என்ன சொன்னால் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக போய்கொண்டிருக்கு, அவங்க பாட்டில் போயிட்டே இருக்காங்க, ரைட்? ஸோ இங்கே மெட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதறுதங்காயாக போயிட்டுது. அப்போ இதில் வந்து இப்போ பார்த்தேன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரையும் இங்கால பக்கம் ரணில் எந்த கட்சியை சாடுறதோ தெரியாது, அங்கால பக்கம் அனுர. இதுதான் இப்போத்தே ஒரு சோலோ ஜேர்னி போய்கொண்டிருக்கு. அங்கால பக்கம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெர்டிகுலர்லி ஒரு ஆள் வின் பண்ணாருன்னு சொன்னால், நான் அனுபவ சொல்லல, பெர்டிகுலர்லி ஒரு ஆள் வின் பண்ணுன்னு சொன்னால் மற்றவர்களின் இயலாமையின் வெளிப்பாடு தான் அதுவாக இருக்கும். திருப்பவும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. ஏன்னா காம்படிஷன் இல்லை. ஒரு தடவை இன்டர்வியூக்கு போகாம சார் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து இட்ஸ் கிவன் டு மீ தானே. இல்லை நீங்கள் சொன்னது தான். இப்போ ஒவ்வொரு முறை எலெக்ஷனும் நமக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷனாக தான் இருந்திருக்கோலி, நமக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒரு செலெக்ஷன் இல்லை, பெஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம என்றைக்குமே இருந்திருக்கிறோம். இவர் எங்களுக்கு பிடிக்கல, ஸோ அதனால் இவருக்கு தானே இனி போடணும் அப்படின்றது, இல்லாட்டி இவரை விட்டால் இனி வேறு யாரும் இல்லை தானே போடுறதுக்குண்டு அப்படியான முடிவுகள் தான் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையுமே நடந்திருக்கே ஒழிய இவரை விட இவர் 10% எக்ஸ்ட்ராவாக நல்லா இருக்கிறார், இல்லாட்டி இவர் 20% எக்ஸ்ட்ராவாக நிறைய ஐடியாஸோடு இருக்கிறார் அப்படின்ட்டு பெஸ்ட்டான 2 பேர்கிட்ட யார் ரொம்பவும் பெஸ்ட்டானவங்கன்ற செலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் என்றைக்குமே போனதில்லை. நாங்கள் என்றைக்குமே செஞ்சுருக்கிறோம் சொன்னால் இதை விட இது நல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு தான். அதாவது அந்த வேர்ஸ்ட்டோட கொஞ்சம் மேலே இருக்கிறது யாருன்னு பார்த்தா போயிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுலேயுமே நமக்கான டிசிஷன் வந்து நமக்கு விருப்பமான டிசிஷனை இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லையன்ற டிசிஷனுக்கு போகிற ஒரு சிச்சுவேஷனில் தான் ஒவ்வொரு முறையுமே இருக்குது. அது என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த நாங்கள் எடுத்த டிசிஷன் கேள்விக்குறியாக மாறுறது, அதுதான் ஒவ்வொரு முறையும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அரசியல் நிச்சயமாக ஆசிய கண்டத்தை பொறுத்தவரையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி நிறைய மாறணும். இந்த பழைய லிபரல் லேபர் SLFP அது பழைய இதை சொல்கிறேன், SLFP UNP இப்போ அதை கொஞ்சம் மாறிக்கொண்டு தான் வருது. பட் அந்த கட்சிகள் சார்ந்த அரசியல் வந்து மாறணும். இட்ஸ் கெட்டிங் போரிங். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாறிக்கொண்டு வந்ததுக்கு ஷர்மிளா, உண்மையில் இன்னும் இந்த 3 கட்சி தானே மெயினாக எல்லா இடத்துலையும் ஒன்று, அதாவது SLFP, அதுக்கப்புறம் UNP, மற்றது JVP. இப்போ அரசியல்னு சொன்னால் இது 3 தான். இதில் யார் வின் பண்ணுறா தோக்குறன்ற தாண்டி இப்போ இதுக்குள்ளே மைந்த புதுசாக கட்சி உருவாக்கியிருக்கலாம், சஜித் கட்சி உருவாக்கியிருக்கலாம், இதுகளெல்லாம் புதுசாக என்ன வந்தாலுமே இந்த பாட்டம் லைனில் இந்த 3 தான் இருக்குது. இதிலேருந்து பிரிஞ்சு போனவங்களும் அதிலேருந்து பிரிஞ்சு போனவங்களும் தான் வேறு வேறு கட்சிகளாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3ஐயும் தாண்டி புதுசாக வர விஷயங்கள் உருவாக்கி ஆகணும். என்ன சுற்றினாலும் அந்த 3 பேஸ் பண்ணி தானே இது எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய சேஞ்சஸை இந்த அரசியல் மாற்றங்கள் கொண்டு வருமா இந்த வருஷம்ன்றது வந்து டோன்ட் நோ. ஆனால் நிறைய ஃபாரின் பவர்ஸ் வந்து இங்கே நாட்டில் நடக்கிற அரசியலை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்களா, அப்போதான் இன்னும் கொஞ்சத்தை பிரித்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி போட்ட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நிற்குமான்னு சொல்லி பார்க்கலாம். நினைக்கிறேன் இன்றைக்கு இவ்வளோதான் நியூஸ் போல் இருக்குது, இதோட நிறுத்துவோம், பார்ப்போம். ஓகே, நிச்சயமாக. நன்றி சார். நன்றி சதீஷ்.